الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்வுக்கே உரித்தார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதர்களுக்கு பல்வேறு விதமான உணர்வுகளோடு இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அந்த உணர்வுகள்ல சில உணர்வுகள் மனிதனுக்கு அவசியமானதாகவும் சில உணர்வுகள் மனிதனுக்கு தேவையற்றதாகவும் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உணர்வுகள்ல மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு உணர்வு கவலை. எதற்கு கவலைப்படுகிறோம், ஏன் கவலைப்படுகிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு இன்றைக்கு கவலையில ஆழ்ந்து திளைக்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரிடத்திலும் இன்றைக்கு கவலைகள் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பொதுவாக கவலைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல எனக்கு இதெல்லாம் நடந்து விடுமோ, என்னுடைய வாழ்வு இப்படி ஆகிவிடுமோ, பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, தொழில முடக்கம் ஏற்பட்டு விடுமோ, இப்படி பேசக்கூடிய பிள்ளைகளால் எதிர்காலம் பாதிக்கப்படுமோ, என்னுடைய குழந்தையுடைய நடவடிக்கையால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ, இப்படி எதிர்காலத்தில் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்ற சிந்தனை என்ற கவலை நம்மிடத்துல அதிகமான பேருக்கு இருக்கிறது. பெரும்பான்மையான மக்களிடத்துல எதிர்காலத்துல நாளைக்கு இப்படி ஆயிரும், பெண்களிடத்துல மிகுதியாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நாளைக்கு இப்படி ஆயிரும், அடுத்த நிமிடம் இப்படி ஆகிவிடும், ஒரு வருடம் கழித்து இப்படி ஆகிவிடும் என்ற சிந்தனை, அந்த கவலை நம்மை ஆழ்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு கடந்த காலத்துல சில தவறுகளை செய்திருப்போம். அந்த தவறிலிருந்து இன்றைக்கு மீள
முடியாமல் அந்த தவறினாலேயே கவலையில ஆழ்ந்திருக்கும். இப்படி செய்திருக்கவே கூடாது, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி இதை செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிட்டோமே, இந்த தப்புனால இன்றைக்கு இவ்வளவு நஷ்டத்துல இருக்கிறோமே, இந்த கவலையில இருக்கிறோம் என்று அதை நினைத்தே கவலைப்படக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படி நம்மள இந்த கவலை யாரை விட்டு வைக்கல. காசு இருப்பவரிடத்துல தான் கவலை இருக்காது, காசு இல்லாதவரிடத்துல தான் கவலை இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் எல்லாரிடத்திலும் பீடித்திருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இந்த கவலை இருக்கிறது. இந்த கவலை விட்டு நம்மை மாற்றுவதற்கு, போக்குவதற்கு, அதிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? இதற்கு பல்வேறு சைக்காலஜிக்கல் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. மாதந்தோறும் பொருளாதாரத்தை வாங்கிட்டு பீஸ் வாங்கிட்டு சொல்லி தரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இஸ்லாம் அழகா போற போக்குல இந்த கவலையை விட்டு நீங்கள் மீள்வதற்கான வழியை காட்டி தருகிறது. அதுல சிலவற்றை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த விஷயத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த கவலை எல்லாம் நமக்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இறைவன் புறத்தில் இருந்துதான் ஏற்படுது. ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, இந்த நஷ்டத்தினால்தான் நமக்கு இந்த கவலை ஏற்படுது. வீட்டுல ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை இறைவன் புறத்திலிருந்து ஏற்பட்டது, விதியிலிருந்து ஏற்பட்டது. அதனால தான் இன்றைக்கு இந்த கவலை என்று இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாதான் இந்த கவலையை ஏற்படுத்திருக்கான், அந்த பிரச்சனையை ஏற்படுத்திருக்கான், அந்த நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கான். அதை விட்டு வீழ்வதற்கான வழி என்ன என்று தேடக்கூடியவர்களாகவும் கவலைப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றின அறிமுகம் பல்வேறு தடவையாக நம்ம தொடர்ச்சியாக அதைத்தான் தலைப்பாக பேசும். வரக்கூடிய எல்லா ஜும்மாவிலும் அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய பண்பு எப்படிப்பட்டது, அவன் மீது நம்பிக்கை எப்படி வைக்க வேண்டும், அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்தால் அல்லாஹ் நமக்கு அதை திருப்பி செய்வான் என்று பல்வேறு விடயங்களை நம்ம இந்த ஜும்மால தொடர்ச்சியாகவே பார்த்தோம். அதனுடைய சிறு அறிமுகத்தை இன்றைக்கு சொல்லிவிட்டு தலைப்புக்குள்ளே சென்று விடலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அல்லாஹ்வை பற்றின நம்பிக்கை நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணிக்கிறான். அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது. அப்படித்தான் திருமறை குர்ஆன் பேசுகிறது. குல்லை யுஸீபனா இல்லாமா கதவல்லாஹ், அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன நாடுனானோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், நடக்க போகுது, நடந்து முடிந்தது. எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாவற்றிலும் அல்லாஹ் நாடியதை தவிர வேற எதுவும் நடக்காது என்ற அடிப்படையை விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? மனிதர்களை கவலைகளை ஆழ்த்தி நமக்கு சிரமத்தை கொடுத்துக் கொண்டே இருந்து அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சேடிஸ்ட் மாதிரி அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? பொதுவாக நம்முடைய குடும்பத்திலே சக மனிதர்களை பார்க்கலாம், நண்பர்களை பார்க்கலாம். நம்ம நல்லா இருந்தா அவருக்கு பிடிக்காது, இதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று, ஏன் இப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்ல ட்ரெஸ் போடுறாரு, நல்ல வாகனத்துல போறாரு, நல்ல தொழில் இருக்கிறது, அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனிதர்களை பார்க்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? நம்மளுக்கு கவலையை தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவனா அல்லாஹ்? அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி திருமறை குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகர் இல்லாத அன்பிற்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வை பற்றின அறிமுகம் திருமறை குர்ஆன் எப்படி சொல்லி வைக்கிறது? எந்த திருமறை குர்ஆனுடைய அத்தியாயத்தை துவங்கும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகர் இல்லாத அன்பிற்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்று சொல்லிதான் ஓதும். அல்லாஹ்வை பற்றின அறிமுகம் அப்படித்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, மலிக்குல் குத்தூஸ், அவன் பேரரசன், தூய்மையானவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? தூய்மையானவன், பேரரசன், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய சக்கரவர்த்தி, அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகர் இல்லாத அன்பிற்கு சொந்தக்காரன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அஸ்ஸலாம், உங்களுக்கு சாந்தி நிம்மதி அளிக்கக்கூடியவன், அல் முஃமின், அல் முஹைமீன், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பீர், இப்படி அவனுடைய பெயர்களை அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். உங்களுக்கு நிம்மதி அளிப்பவன், அடைக்கலம் தருபவன், கண்காணிப்பவன், மிகைத்தவன், உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், அவன்தான் பெருமைக்குரியவன். நீங்கள் இணை கற்பிக்க விட்டதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ்
என்றெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பல்வேறு வசனங்கள்ல நமக்கு சொல்றோம். இன்னுமே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த மனிதர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்றோம். பொதுவாக நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால் நம்மள பிறருக்கு பிடிக்கும். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மளை நேசிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்சியில இருக்கிறவன் கட்சியுடைய தலைவர் நம்மளை பார்க்கணும், கண்டுக்கணும், நேசிக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அத்தா நம்மை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இவ்வளவு செய்யற கொஞ்சம் கூட நேசிக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான், நல்ல மாதிரி நடக்க மாட்டேங்கிறான் என்று புலம்பக்கூடிய நிலையில இருக்கும். பொதுவாகவே நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் பதிலுக்கு நம்மை நேசிக்கணும். நம்ம பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நமக்கு எதிராக செயல்படுவாங்க, அவங்க பிடிக்காது, அவங்களை விட்டு தூர உலகிடும். இறைவனுடைய இந்த அகில உலகத்தையும் படைத்து பேரரசனாக இருந்து கண்காணித்து ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மாலிக் யௌமிddin நியாயத்தீர்ப்புடைய சக்கரவர்த்தியாக அவனுடைய நேசம் நமக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய விஷயம், கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர் அடிப்படை தொண்டராக இருப்பவர் தன்னுடைய தலைவர் கூட நின்று ஒரு புகைப்படம் எடுக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய ஆசை, நிறைவேற மாட்டேங்குது. ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், நான் உங்களை நேசிக்கிறேன். நிறைய இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்துடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன். நீங்க நல்லது செய்வீங்களா, உங்களை நான் நேசிக்கிறேன். 2வது அத்தியாயத்துடைய 222வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், யார் பாவ மன்னிப்பு கேட்டு என்னுடைய பக்கத்துல திரும்புறாரோ அவரை நான் நேசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சாதாரணமா கடந்து போக முடியாதுங்க. 2வது அத்தியாயத்துடைய 222வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் பாவம் செய்துவிட்டு என் பக்கத்துல மீண்டு வந்து செஞ்சுட்டா தப்பு செஞ்சுட்டேன் என்று நீங்கள் கேட்டால் உங்களை மன்னிக்கிறேன் மாத்திரம் சொல்லல, உங்களை நேசிக்கிறேன் அல்லாஹ் சொல்ற. எப்படிப்பட்ட வார்த்தை! ஒரு மனைவி தவறு நினைத்து விட்டு அல்லது கணவர் தவறு நினைத்து விட்டு மனைவி இடத்துல வந்து இதை நான் தப்பா செஞ்சுட்டேன் மன்னிச்சுட்டு சொன்னால் தவறுடைய ரிசல்ட்டை பொறுத்து மன்னிப்பாங்க. நாம் செய்திருக்கக்கூடிய காரியத்தை வைத்து மன்னிப்பாங்க. பாரதூரமாக தெரிஞ்சா மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், வேற விவாகரத்து போயெல்லாம் போறாங்கல்ல. ஒரு கம்பெனியில நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்துடைய தவறுடைய ரிசல்ட்டை பொறுத்து இந்த பக்கம் உள்ள விட மாட்டாங்க ஓனர். சக மனிதன் நம்மை மன்னிக்க தயாராக இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் சொல்லுவான்ல, அவ்வளவு பெரிய பாவம் இணைவிப்பு. இந்த உலகத்தில் ஒருத்தர் இணைவிப்பே செய்து கொண்டு மூழ்கி இருந்து விட்டு தவறு என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிக்க தயாரா இருக்காங்க. விபச்சாரம் செஞ்சிட்டார் ஒருத்தர், தப்புன்னு விளங்கிருச்சு, உலகபூர்வமாக நம்பி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தயாராக இருக்கிறாங்க. தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார். எப்படிங்க கடந்து போக முடியும் இந்த வசனத்தை? முடியவே முடியாது. இப்படிப்பட்டவன் அல்லாஹ். நான் மன்னிக்கிறேன் மாத்திரம் சொல்லலைங்க, மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அது ஒரு பண்போட போயிடும். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவனை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன பெரிய வசனம், தொடர்ச்சியா எடுத்து படிச்சு பாருங்க. மனிதர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறான், அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்முடைய கவலைகளை போக்குவதற்கு வழிகாட்ட மாட்டானா? ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தன் ரொம்ப கவலை, ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுனே தெரியல. ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்மளால தாங்க முடியும். ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமா என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு சில நேரங்கள்லாம் போவாங்க. அது மாதிரி கவலைகள் தாங்க முடியாம மொட்டை மாடியில ஏறி ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ காப்பாத்திரைவா, எனக்கு உதவி செய்யறைவா, என்னால முடியல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். அக்கப்பக்க வீடுகளுக்கு எல்லாம் அப்படியே பரவுது. எல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு ஆறாயிரம் ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க, 3 நாள், டெய்லி நைட்டான எந்திரிச்சு மொட்டை மாடியில கத்திக்கிட்டே இருக்கிறான். 4வது நாள் காலையில திறந்து வீட்டு கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தாருன்னா சாப்பாடு இருக்குது, காசு பணம் இருக்குது. 5வது நாள் அதே மாதிரி இருக்குது.
மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, காசு இல்ல, பணம் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். தூங்க முடியல. வீட்டு வாசல்ல சோத்த வச்சோம்னா அமைதியா இருந்துரும், அடுத்த நாள் கத்த மாட்டாங்க. அவர் எடுக்கிறாரு, சாப்பிடுறாரு, காசு எடுத்து வச்சுக்கிறாரு. அல்லாஹ் என்னுடைய குரலை ஏத்துட்டான் போல, நான் கத்துனதை என்னுடைய ரப்பு கேட்டுட்டான் போல, எனக்கு உதவி செய்து விட்டான் அப்படின்னு போறான். பார்க்கிற பார்வை ஏதாவது வழியில் அல்லாஹ் உதவி செய்வான் இப்படித்தானே பார்க்கணும். மனுஷ படைப்பை எடுத்து பாருங்க. ஆதம் நபியை படைக்கக்கூடிய சம்பவம் திருமறை குர்ஆன்ல ஒரு சில அத்தியாயங்களை தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான். அல் பக்ரால பேசுறான், தாகால பேசுறான், இந்த மாதிரி இடங்கள்ல பேசுறான். முதல்ல வானவர்கள் அழைச்சு அல்லாஹ் சொல்றான், பூமியில ஒரு தலைமுறையை நான் படைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்ன உடனேயே மாணவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? உன்னை வணங்குறதுக்கு நாங்க இருக்கிறோம், பிறகு ஏன் மனிதனை படைக்கிறாய்? ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் விளைவித்து பூமியில ரத்தம் சிந்துவாங்களே, ரத்தத்தை ஓட்டிக்குவாங்களே, எதற்கு அப்படிப்பட்ட ஒரு படைப்பு என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் பதில் அளிக்கிறான், நீங்க தெரியாத நான் அறிந்து வைத்திருக்கிறேன், நான் படைக்க போறேன்னு சொல்லிட்டு படைக்கிறான். அப்படியே தொடர்ச்சியாக இரண்டாவது அத்தியாயத்துடைய 23 இருந்து அப்படியே தொடர்ச்சியா வருது. அது மாதிரி தாகா, சூரத்துல் தாகா 20வது அத்தியாயத்துடைய 115வது வசனத்துல இருந்து 23, 25 வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியா வரும் சம்பவம். அப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா படைக்கிறதுக்கு முன்னாடி படைச்சிடறாங்க மனிதர்கள். ஆதமையும் அவரது துணியும் படைத்து விட்டு தாகால, சூரத்துல் தாகால 115வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதற்கு முன் ஆதமிடம் நாம் உறுதிமொழி எடுத்தோம். கூப்பிட்டு படைச்சிட்டப்பா அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். யார் எடுக்கிறா? அல்லாஹ் எடுக்கிறான். இதற்கு முன் ஆதமிடம் உறுதிமொழி எடுத்தோம், அவர் மறந்து விட்டார். உறுதிமொழியே மறந்துட்டாரு. அவரிடத்தில் நாம் உறுதியே காணவில்லை. என்ன உறுதிமொழி? அல்லாஹ் அதற்கு வரிசையா சொல்றா, இந்த மரத்தை மட்டும் நெருக்காதீங்க, மற்றபடிக்கு இந்த பூமியில, இந்த சொர்க்கத்துல அந்த பகுதியில சுத்தி திரியுங்க, தேவையானது சாப்பிடுங்க. வசனம் அப்படியே அழகா இருக்குங்க. எதை வேணாலும் சாப்பிட்டுக்க, எதை வேணாலும் குடிச்சுக்க, நிம்மதியா சுத்திக்கிட்டு இருங்க, இந்த மரத்தை மாத்திரம் நெருக்க, அவ்வளவுதான் அவனுக்கு கட்டளை. அதான் உறுதிமொழி. இந்த உறுதிமொழி என்ன பண்றாரு? அவர் மறந்து விட்டார், அவரிடம் நாம் உறுதியை காணல, உறுதிமொழி கொடுத்ததுல உறுதியை காணல அப்படின்னு நல்லா சொல்றோம். சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றான்? இன்னும் சில சம்பவங்களை சொல்றோம். ஆதமும் படைத்த சம்பவம். படைத்த பிறகு வானவர்கள் சொன்னாங்கல்ல, பூமியில குழப்பம் செய்யறவங்களை எதுக்கு படைக்கிறேன்னு, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு நல்லா சொன்னால, எல்லாத்தையும் அழைச்சு இதை பத்தி என்ன இதுன்னு கேட்கறாங்க. வானவர்களுக்கு தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கும் போது எல்லாத்த பற்றின விளக்கத்தை சொல்றாங்க. இதுதான் அப்படின்னு அல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டு எல்லாரும் ஆதமுக்கு பணியுங்கள், சுஜூத் செய்யுங்கள் சொன்ன பிறகு செய்தான் மாத்திரம் மறுக்கிறான். செய்தான் எப்படிப்பட்டவன்? இதை தொடர்ச்சியா நீங்க படிச்சீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். படைக்கிறதுக்கு முன்பாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பிற்கு முன்பாக வானவர்களிடத்தில் பேசும்பொழுது அங்க செய்தான் இருக்கிறான், மேலதானே இருக்கிறான். அவன் ஒரு ஜின்னினம். பூமியில ஒரு தலைமுறையை படைக்க போறேன்னு சொன்ன உடனே ரத்தத்தை ஓட்டுவாங்க, ஒருத்தர் குத்திக்குவான், ஒருத்தர் சண்டை போடுவான். அப்படின்னா என்ன? பூமிக்கு தான் அவங்க போக போறாங்க மனிதர்கள். போய் என்ன பண்ணுவான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் செய்வான், ரத்தத்தை ஓட்டிக்கிடுவான் அப்படிங்கிற விஷயம் அங்க தெளிவாயிருச்சு படைக்கிறதுக்கு முன்னாடி. அது சைத்தானுக்கு தெரியும். இப்ப அடுத்து என்ன நடக்குது? அல்லாஹ் படைத்து ஒரு போட்டி வைக்கிறான். அந்த போட்டியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வென்றார். உதாரணத்துக்கு சஜிதா செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது வானவர்கள் எல்லாம் சுஜூத் செய்யறாங்க. சைத்தான் மறுக்கிறான். என்ன காரணம் சொல்றான்? மனிதனை நீ களிமண்ணால படைச்சிருக்கிற, என்னை நெருப்பால படைச்சிருக்கிற, நான் எப்படி அவர்களுக்கு சஜிதா செய்ய முடியும், நான் எப்படி பணிய முடியும்? பெருமை அல்லாஹ்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த இடத்துல பெருமை அளிப்பது தகாது, நீ சிறுமை அடைந்தனாயிட்டா போ, உனக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் விளக்குறான். பொதுவாகவே மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற தகவல் சைத்தானுக்கு தெரியும். மனிதன் பூமிக்கு போவான், குழப்பம் விளைவிப்பான், ரத்தம் சிந்துவாங்கிறது தெரிந்திருக்கும். பிறகு ஏன் மனிதனை கெடுத்து அல்லாஹ்விடத்தில் சண்டையிட்டு ஏன் நரகத்தில் போய் விழாம செய்தான்? ஒரு லாஜிக் இருக்குல்ல. இந்த தப்பு தான் நடக்க போகுதுன்னு தெரியுது, இதனால இந்த பாதிப்பு நடக்க போகுதுன்னு தெரியுது, அந்த இடத்துல போய் நம்ம அதை செய்வோமா? இன்னைக்கு கம்பெனில ஒரு 100 பீஸ் திருடு போக போகுது, இந்த பீஸ் தான் திருடு போக போகுது, இந்நாள் எடுத்துட்டு போக போறாங்க, யார் என்று மட்டும் தெரியல, இது நடக்க போகுது. இது நடந்த உடனே காவல்துறையில ஓனர் புகார் அளிக்க தயாரா இருக்க எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த பீஸ போய் நம்ம எடுப்போமா? ஓனர் அது தைன்னு சொன்னா கூட இந்த ஐட்டம் வேணாங்க, நான் வேற எடுத்துக்கிறேன் தான் சொல்லுவோம். எடுத்து வெட்டு பணம் வேணாம், இது வேண்டாம், செக்கிங் பண்ண வேணாம், இது மட்டும் வேணாம், வேற பண்ணிக்கிறேன்.
செய்தானுக்கு ஆல்ரெடி பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கிறது. ஏன் செய்யவில்லை, ஏன் மறுக்கிறா? அந்த பெருமை அவனை கண்ணை மறுத்துருச்சு. பெருமை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம யாரு, எப்படிப்பட்டவன், நம்ம என்ன நிலையில எதுவுமே அவனுக்கு தெரியாது, எல்லாம் மறைஞ்சிடும். நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி ஆட்டம் ஆடுவோம்ல, அது மாதிரி தான் அந்த இடத்திற்கு செய்தானை வைத்துத்தான் அல்லாஹ் பூமிக்கு அவர்களை அனுப்ப போறா. அதுதான் வழிமுறை. அது செய்தானுக்கு தெரியல, நம்ம தான் வழிகேடுங்கிற செய்தானுக்கு தெரியல. அவனுடைய பெருமை அவனை மறுத்து விட்டது. கீழே அனுப்புறாங்கல்ல அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து அனுப்புறான். நீங்க தவறு இழைச்சிட்டீங்க, இங்க இருக்கக்கூடாது, உங்க வெட்கத்தலங்கள்லாம் ஓபன் ஆயிடுச்சு, நிர்வாணம் ஆயிட்டீங்க, நீங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்க போங்க. அப்ப என்ன பண்றதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் இடத்துல இதுக்கு ஏதாவது பிராயத்துக்கு செய்யறதுக்கு எனக்கு கத்துக் கொடுக்கணும்னா அல்லாஹ் சில வார்த்தைகளை கத்துக் கொடுத்தார். மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் பாருங்க, செய்தான் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு பாருங்க. செய்தான் பெருமை அடிக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கல, நான் அல்லாஹ்னு சொல்லல, இணை வைக்கல, வேற எந்த பாவமும் செய்யல, அங்க இருந்துட்டு பெருமை மாத்திரம் அடிக்கிறான். நீ காலம் முழுவதும் எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு, அவகாசம் தர்றேன், ஆனா நரகம் தான் உறுதி செய்தான். அவனுடைய குழுப்பு, அவனுடைய சொந்த பந்தம், அவனுடைய கூட்டம், அவனுடைய கூட்டாளி எல்லாருக்கும் நரகம் தான். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு கட்டளை உறுதிமொழி, அதை மறுக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கணும், இதோட சாப்டர் முடிக்கிறேன்னு எல்லாம் போயிருக்கணும்ல. மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க, அன்பை பாருங்க. என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல, அவருக்கே ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறான். இதை சொல்லி என்கிட்ட கேளுப்பா, நான் உன்னை மன்னிக்கிறப்பான்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு அளவு இல்லைங்க. அதனாலதான் அர் ரஹ்மான் அப்படிங்கிறோம், அர் ரஹீம் அப்படிங்கிறோம். அவரே ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்து இதை சொல்லு என்று ஆதமை மன்னிக்கிறான். மன்னித்துட்டு உங்களுடைய நிர்வாணம் ஆயிட்டீங்க, வெட்கத்தலங்கள் ஓபன் ஆயிருச்சு, இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாதனால பூமிக்கு போங்க, அங்க போய் இருங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, இங்க இருந்து ஒட்டுமொத்தமா இறங்கிருங்க. ஃப இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஹுதா வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன், என்னிடமிருந்து வரக்கூடிய நேர்வழியை யார் பின்பற்றாரோ அவருக்கு பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம் என்று நான் சொல்றேன். மனிதன் மீது இரக்கம் காட்டக்கூடிய இறைவன் அவனே ஒரு பாவ மன்னிப்பை கத்துக் கொடுத்து பாவத்தை மன்னிச்சுட்டு இங்க இருக்கக்கூடாத அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்க, கீழே போங்க, போயிட்டாலும் உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், அப்படியே கஷ்டத்துல உங்களை மூழ்க விட மாட்டேன், கவலையில விட மாட்டேன், பயத்துல விட மாட்டேன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்து கொண்டே இருக்கும், அதை மாத்திரம் பின்பற்றுப்பா, உனக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேர்வழி ஹுதாவை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. இவ்வளவு அருள் செய்கிறார் மனிதர்கள் மீது. எத்தனை சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் வரைக்கும் எல்லா சமூகத்திற்கும் ஒரு இறை தூதர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான், நேர்வழியை கொடுத்துக் கொண்டே இருந்தான். இதை செய்யாதப்பா தப்புலே மூழ்கி இருப்பான். திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு சமூகத்தை எடுத்து பாருங்க, எல்லா தவறு இருக்கு, எல்லா முசீபத்தும் இருக்கு. அளவு நிர்வையில மோசடி, ஓரின சேர்க்கை, அல்லாஹ்வை விட்டு பிற கடவுள்களை வணங்குவது, சிலைகளை வெடிப்பது, பெருமை, ஆணவம், வட்டி எல்லாமே இருக்கும். எவ்வளவு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க, என்னடா திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, வேணா இந்த படைப்பு என்று அல்லாஹ் அழித்து விட்டானா? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருணையால் அரவணைச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு தூதரை அனுப்புறான், நேர்வழியை கொடுக்கிறார், சிலரை அவனுடைய கருணையின் பக்கம் வளர்க்கிறார். நமக்கு இன்றைக்கு நேர்வழி கிடைச்சிருக்குதுங்க. எதை வைத்து வந்தது? இதற்கென்று என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? ரப்புடைய கருணை, ரப்புடைய அன்பு, ரப்புடைய அருள். இன்னும் சில விஷயங்களை இருந்தா புரியல. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் நல்ல
கொஞ்சம் நெருக்கி வாங்க, பின்னாடி உட்காந்துக்கலாம். கொஞ்சம் வெயில் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி நெருக்கி வந்தீங்கன்னா பின்னாடி பார்க்குவாங்க. கொஞ்சம் விரைவாக தொழக்கூடிய முகவு. சரி, இப்ப இறைவன் புறத்திலிருந்து நேர்வழி வரும், அன்பு வரும், அருள் வரும், கருணை வரும். யாருக்கு வரும்? யார் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். தவக்கல், அல்லாஹ் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புவோருக்கு இவ்வாறே அறிவுரை கூறப்படுகிறது. இப்படிதான் நம்ம அறிவுரையே சொல்றோம். அல்லாஹ்வை அஞ்சுபவருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். 65வது அத்தியாயத்திலே 2வது வசனம். 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு போக்கிடத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவான். கவலையில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறியா, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறியா, உனக்கு ஒரு போக்கிடத்தை, ஒரு வழியை ஏற்படுத்திடுவோம். உன்னுடைய கவலைக்கு போக்குறதுக்கான வழியை ஏற்படுத்தி விடுவோம். அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருவான். ரிஸ்க் என்பது உணவாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், உங்க பிரச்சனையை விட்டு தீர்ப்பதாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், அதை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வை சார்ந்திருப்பதற்கு யாரெல்லாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாங்களோ அவனுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன். அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். நீங்க எண்ணி பார்த்திராத வகையில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். உங்களுடைய வலியை இலேசாக்குவான். உங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று அல்லாஹ் உங்களுக்கு பாதை ஏற்படுத்தி தருவான். அந்த காரியத்தை செய்வது அல்லாஹ்க்கு கஷ்டமானது ஒண்ணு கிடையாது, இலகுவானது. நினைச்சா நிமிஷத்துல மாற்றி விட்டுருவான். நீ அல்லாஹ்வை சார்ந்தது. என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் என் மீது இரக்கம் காட்டியக்கூடியவன், அவன் என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய கவலைகளுக்கு மருந்தளிக்கக்கூடியவன் என்று நீங்கள் இருங்க. பதில் போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருந்த போது அல்லாஹ் பதில் களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல பதில் களத்துல இருந்தீங்க? பதில் போர்க்களத்துல ஆயுதம் இல்ல, உணவு இல்ல, வாகனம் இல்ல, வேற ஒரு காரியத்திற்காக வர்றாங்க. போருக்கு தயாரா வரல, திடீரென்று போர் சூழுது. ஆயுதத்தோட, வாகனங்களோட, உணவோட, தண்ணியோட பெரும் படை வருது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிக்கிறாங்க. எல்லா தயாரிப்பு இருக்கிறது. இன்றோடு இந்த 300 பேருடைய கதையை முடிக்க வேண்டும் என்ற தயாராக வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. நபிகள் நாயகத்துடைய கவலை, அந்த பயம், அந்த தருணத்துல பார்க்கிறோம்ல, இரவு உட்கார்ந்து தொழுது தாடியெல்லாம் நனைந்து வலிந்தோர் அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க. அழகை தண்ணீர் என்பது 2 சொட்டு 3 சொட்டு நமக்கு வரும். இன்னைக்கான ரொம்ப நெருக்கடியான நேரத்துல, இல்லது நேசித்தவருடைய மரணத்தை தருவாயில்ல, அப்படியே அழுது அழுது தாடி எல்லாம் நனைஞ்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வராது. நபிகள் நாயகம் எப்படி அழுது இருக்கிறாங்க பாருங்க. இந்த சமூகத்தின் மீது அவங்களுக்கு இருந்த அக்கறை, அன்பு. இந்த மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா உன்னை வணங்கக்கூடிய, தூய முறையில் வணங்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இவர்கள் கொல்லப்பட்டால் இந்த நாளில் உன்னை பரிசுத்தமாக தூயவனாக வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு உதவி செய். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், தாழ்ந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்க, ஒண்ணுக்குமே ஆகாத நிலையில் இருந்தீங்கப்பா. அல்லாஹ் பதில்களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வை சார்ந்திருப்பதுன்னா என்ன? இன்றைக்கு எல்லா தருணத்திலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறோமா? நிறைய தடவையில ஒரு தலைப்பு பேசணும்னு நினைச்சேன். ஒரு நண்பர்கிட்ட கூட இங்க பேசுப்பா அப்படின்னு தலைப்பு சொன்னா நாம பேச முடியாது, கத்தி மேல நடக்கிற மாதிரி, கொஞ்சம் மாத்திரம் வேற மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஒரு தலைப்புன்னு வச்சுக்கிடுங்க, குழந்தை பெற்றுக் கொள்வது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துடைய விகிதாச்சாரம் எப்படி இருக்கிறது? பிறப்பு விகிதாச்சாரம் 1-2. என்ன காரணம் சொல்றோம்? படிக்க வைக்க முடியாது பாரு, ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, சாப்பாடு பிரச்சனை இருக்கு, ட்ரெஸ், ஏகப்பட்ட செலவினங்க இருக்குது, வாடகைக்கு வீடு தர மாட்டேங்கிறான், வாடகை கொடுக்கணும். பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் குழந்தை பிறப்பை பற்றி பேசும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, இப்ப சென்செக்ஸ் எடுத்துட்டு இருக்கான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன்ல போட்டு அவனை ஒரு விதமா எடுத்துக்கிட்டு இருக்கான். முஸ்லீமுடைய கணக்குல ஒழுங்கு வரக்கூடாதுன்னு இன்னும் வீடுகளுக்கு வரல, 31 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கான். 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. முஸ்லிமுடைய எண்ணிக்கையை பற்றின கணக்கெடுப்பதில் வந்துச்சு, முஸ்லிம் மக்களுடைய சதவீதம் அதிகரிச்சிருக்கு, எல்லா சமூகத்துடைய பிறப்புடைய சதவீதம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு வந்துச்சு. முஸ்லிமுடைய விகிதாச்சாரத்தையும் பார்க்கிறாங்க.
பார்த்துட்டு முஸ்லீம்கள் அதிகமாயிட்டாங்கன்னு எல்லா பத்திரிகையும் கொக்கரிச்சுட்டு இருந்துச்சு. நிறைய முஸ்லீம்கள் பிறந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. இஸ்லாத்துடைய முஸ்லீமுடைய எண்ணிக்கை சென்செக்ஸ்ல இந்தியால அதிகமாயிருச்சு அப்படின்னு ஒரு எல்லா பத்திரிகையும் அந்த நேரத்தில் எழுதிட்டு இருப்பாங்க. எல்லா தலைப்பு செய்தி அப்படிதான் இருந்துச்சு. இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, நாட்டில் முஸ்லீமுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது அப்படின்னு. இந்து அவன் நமக்கு ஆதரவானவன் கிடையாது. அவன் ஒரு ஆண்கள்ல கட்டுரை எழுதியிருந்தான், இன்றைக்கு இணையத்தில் கிடைக்கலாம். அவன் போடும்போது சொல்றான், முஸ்லிம்கள் யாரும் அதிகமான குழந்தைகளை இப்போது பெற்றுக் கொள்வது கிடையாது. ஒரு காலத்துல 7 குழந்தை 8 குழந்தை இருந்துச்சு. இன்றைக்கு முஸ்லிம்கள் 1-2 பேர் தான் பெற்றுக் கொள்றாங்க, அதிகபட்சம் 3 குழந்தைகள். இதுல நிறைய முஸ்லிம்கள் பிற நாடுகள்ல போய் குடியேறிட்டாங்க, வேலைக்கு போறவங்க அங்க இருக்கிறாங்க, இங்க வரல. கணக்கெடுப்பு அவனுடைய கவலை வேற ஆண்கள். அவன் சொல்றதா யதார்த்தம். நம்முடைய அத்தா, நம்முடைய தாத்தா, பாட்டி, நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சராசரியாக எங்க அத்தாவுக்கு 7 பேர், என் கூட பிறந்த மொத்தம் 7 பேர். இப்படிதான் இருக்கும். எனக்கு எத்தனை குழந்தைகள்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறது? நாம் பிறந்து வளர்ந்த காலகட்டத்தில் 7-8 குழந்தைகள் இருந்தது. இன்றைக்கு 2, எப்படியோ தப்பி தவறி 3. அது கொரோனாவுடைய பாதிப்புன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்குதா? அவன் எழுதுறான், முஸ்லீம்கள் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு, அதனால கூடல. முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கை இந்தியாவில் ஆயிட்டாங்க, பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு, அதனால கூடல. வெளிநாடு நிறைய பேர் போயிருக்கிறாங்க, அவங்க இந்த கணக்கெடுப்புக்குள்ள வரல. நிறைய முஸ்லீம்கள் விடுபட்டுட்டாங்க. அந்த நேரத்திலே முழுசா வரல. திருப்பூர்ல நம்ம பகுதியெல்லாம் சென்செக்ஸ் எடுக்க வரல, இப்பயும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் வரல, பாத்துக்கிடுங்க. அது மாதிரி விடுபட்டுச்சு. ஆனாலும் முஸ்லீமுடைய சதவீதம் அதிகரித்திருக்கிறது. என்ன காரணம்? நிறைய சமூகத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி ஏற்றுக்கிட்டாங்க. அதனால முஸ்லீமுடைய எண்ணிக்கை இந்த நாட்டில் அதிகரித்திருக்கிறதுங்கிறான். அதான் யதார்த்தம், அதான் உண்மை. அவனுடைய பார்வை என்ன சொல்ல வர்றா? மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது கேள்வி வச்சிருக்கான்னு வைங்க. இன்றைக்கு கணக்கெடுப்பு எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஏன் குறைந்து விட்டது? ஏன் நம் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் யோசிக்கிறோம்? பெரும்பான்மையான காரணம் பொருளாதாரத்தை சுத்தி இருக்கும். அல்லாஹ் சொல்றானே, உங்களுக்கும் நான் தான் உணவளிக்கிறோம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நான் தான் உணவளிக்கிறோம். பொருளாதாரத்தை காரணம் காட்டி நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை நிறுத்திக் கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அடே, உனக்கு தந்த மாதிரி உங்க அத்தா பெற்று வளர்க்கலையா உன்னைய? இன்றைக்கு இருக்கிறத விட வருமானம் குறைவான காலகட்டம், தொழில் குறைந்த காலகட்டம். இன்றைக்கு நினைச்சா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்லயும் நான்வெஜ் ஆக்கி சாப்பிடுறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக அப்படி எல்லாம் யார் வீட்லயும் நான்வெஜ் ஆக்க முடியாது, வீட்டுல வளர்த்தா உண்டு. ஒரு நேரம் உணவுக்கு வழி இல்லாமல், நெல்லு கிடைக்காமல், அரிசி கிடைக்காமல் காலகட்டம் எல்லாம் தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அன்றைக்கு பயப்படலையேங்க. அன்றைக்கு பள்ளிக்கூடத்தை நினைத்து பயப்படவில்லை, உணவளிக்க முடியாது என்று நினைத்து பயப்படவில்லை. அல்லாஹ் உணவளிப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கோம். நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வரல? பீஸ பார்த்து பயப்படுறோம். ஏன் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்க முடியாதா? மேல் நாடுகள் இருக்கிற சில நாடுகள், நல்ல முன்னேறிய நாடுகள்ல அரசாங்கம் உயர்தரமான கல்வியை முழுவதும் இலவசமா வழங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அரசு பள்ளிக்கூடத்துல கல்வி தரம் சரியில்லை, பிரைவேட்டுக்கு போறேன். எல்கேஜிக்கு 40,000, 1 லட்சம் கட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸுக்கு 20,000, 40,000 ரூபாய் கட்டக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடத்துல சரியில்லைப்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதனால பிரைவேட் ஸ்கூல். நான் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைப்பேன், ஒழுங்கான கல்வியை கொடுப்பதுதான் உங்களுடைய கடமை என்று சட்ட போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ வீதியில் இறங்குதோ யாராவது செஞ்சிருக்கிறோமா? உடனே பிரைவேட்டை நோக்கி ஓடுறோம். பிரைவேட்டுக்கு நமக்கு ஒப்பிட்டு பாருங்க. அரசு பள்ளி என்ன பாடத்திட்டத்தில் என்ன மாறிடுச்சு? எடுக்கக்கூடிய கேர், அதுல நடத்தக்கூடிய முறையில தான் இருக்கு. அதையும் இங்க நடத்த முடியாதா? நாம் கேட்க மாட்டோம், நமக்கு தேவையில்லைன்னு போயிடுறோம். ஏன் நான் 7 குழந்தையை பெற்றெடுத்து என்னுடைய அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து ஆளாக்க முடியாதா? எந்த பிரைவேட் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்களோ, பிரைவேட் காலேஜ், பிரைவேட் பள்ளிக்கூடங்களை வச்சு நடத்துறாங்களோ, அவங்க எல்லாருமே அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து படித்து வந்தவங்க. அந்த வேலைக்கு ஒரு 20 வருஷத்துலதான் ஒரு கல்வி எஜுகேஷன் மாஃபியா கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மேலை நாடுகள்ல, மேற்கட்டு நாடுகள்ல அரசு முழுமையாக கல்வியை தருதுன்னா கேட்கிறான், உன்னுடைய கடமை கொடுதா, நான் ஏன் பிரைவேட்ல படிக்க வைக்கணும்? நம்ம என்ன சொல்றோம்? நீ கொடுக்க வேணாப்பா, நான் பிரைவேட்ல படிக்க வச்சுக்கோ.
பிறகு வறுமை அஞ்சிக்கணும். 2 குழந்தைக்கு பீஸ் கட்டுறது பெரிய விஷயம் பாய். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒரு பறவையை போல அல்லாஹ்வை நம்புங்க. பறவை எப்படி நம்பும் அல்லாஹ்வை? காலையில அது கூட்டை விட்டு போகும் பொழுது கழுத்து பகுதியில் ஒண்ணுமே இருக்காது, உணவுக்கு வழி இருக்காது, எங்க போறோம்னு தெரியாது. நமக்கு ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு தொழில் இருக்குது, காலையில எந்திரிச்சு அங்க போறோம், இரவு வீட்டுக்கு வரோம், திரும்ப போறோம், வாரமான சம்பளத்தை வாங்குறோம். ஒரு ரொட்டீனான வாழ்க்கை முறை இருக்கிறது. ரொட்டீனான வாழ்க்கை முறை பறவைகளுக்கு இருக்கிறதா? இங்க வந்தா இந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்தா டெய்லி உணவு இருக்கும் என்று வர முடியுமா? நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தா டெய்லி உணவு இருக்கு வருமா? ஒரு நாள் வைப்போம், 2 நாள் வைப்போம், 3ஆவது நாள் நம்ம மறந்துடுவோம். இங்க வந்து பார்க்கும், ரச்சா எடுப்போம், இல்லைன்னா வேற பக்கம் போகும், வேற பக்கம் போகும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாலை நேரத்துல நல்லா கொழுத்து உணவை உண்டு விட்டு தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய குட்டி பறவைகளுக்கெல்லாம் எடுத்துட்டு வரும். அல்லாஹ் ரிஸ்க தர்றவன், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அவன் தர்றாங்கப்பா. நீ எப்படி வளர்ந்த? உன்னுடைய 2 குழந்தை, உன்னுடைய 3 குழந்தை எப்படி வளருது? அல்லாஹ்வுடைய ரிஸ்கால, அல்லாஹ்வுடைய உதவியால. நம்புங்கம்மா, அல்லாஹ்வை நம்புங்க. சமூக வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு காலத்துல 2 குழந்தை பெற்றுக்கிட்டாவே 60 ரூபாய் பேசுறாங்க, பயங்கர மோசமா. 2020 கொரோனா டயத்துல அரசு ஆஸ்பத்திரியில நாங்க பார்த்திருக்கிறோம். இங்க ஜிஹெச்ல 3ஆவது குழந்தைன்னு போனா எவ்வளவு மோசமா கேட்குதோ அவ்வளவு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு சில மாநிலங்கள் என்ன சொல்லுது, 4ஆவது குழந்தை பெற்றுக்கிட்டா 40,000 தர்றேன்டா. மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக வசதி வாய்ப்புகள் பெருகும், வேலை வாய்ப்புகள் பெருகும், தொழில் பெருகும், நாடு சுபிச்சமாக இருக்கும். மக்கள் தொகை சுருங்க சுருங்க எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். 20 வருஷத்துக்கு முன்னாடி கோழியை நம்மளால நினைத்த நேரத்தில் சாப்பிட முடியாது, வீட்டுல வளர்க்கணும், இல்ல வளர்க்கிறவங்க சொல்லி வச்சு வாங்கணும். இன்றைக்கு நினைத்த நேரத்தில் வாங்குறோம் என்றால் மக்கள் தொகை பெருக்கும், மேன் பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நிறைய நாடுகள் குடும்ப கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடித்தவர்கள் இன்னைக்கு விதிவிலக்கு கொடுக்கிறான். சீனாலதான் 2 குழந்தை, 3ஆவது குழந்தைனா மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தான். இன்றைக்கு 3 நாள் பெத்துக்கப்ப அரசு உனக்கு மானியம் தருன்னு சொல்லும், முடிஞ்சிச்சு கவர்மெண்ட். அதைத்தான் நல்லா சொல்றான். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தொழில எடுத்துக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய இன்னொரு கவலைகளை அப்ளை பண்ணுங்க. ஏன் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு ரிஸ்கை தருவான், அவனின் கவலையை போக்குவான், அவனை சார்ந்திருப்பேன். கவலைய நீங்க எப்படி பார்க்கணும்னா, பொதுவா நம்முடைய கவலைகளை நம்ம எப்படி நினைக்கிறோம்னா எதிர்காலத்தை பத்தி தான் கவலைப்படும். பொதுவா சைக்காலஜில கவலை என்பது எதிர்காலம் கிடையாது. கவலை கடந்த காலத்துக்கு உரியது. எதிர்காலத்துல உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த தொழில் லாஸ் ஆயிருமோ, கடையை காலி பண்ணணுமோ, பொருளாதாரத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு பயப்படுறேன்னு அந்த கவலை வந்து பார்த்தீங்களா? எதிர்காலத்துல கவலை கிடையாது, பயம்தான் இருக்கு. அதுக்கு பேர் பயம்தான். இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? கவலைப்பட முடியாது. கவலைங்கிறது நடந்த விஷயத்துக்கு தான் கவலைப்பட முடியும். இப்ப நாளைக்கு நான் போறேன், அல்லாஹ்வுடைய அருளால ரெகுலரா ஒரு 4 கஸ்டமருக்கு 40 பேர் நிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் குறைஞ்சிருச்சு, தொழில் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் கடையை திறக்கிறேன், 40 பேர் நிக்கிறாங்க, என்னால சமாளிக்க முடியல, அவ்வளவு வருமானம் வரும். நடக்குமா நடக்காத? 2மே நடக்கலாம். நான் நாளை எதிர்பார்த்து பயப்பட்டு இருக்கிறேன்னா நாளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு அது நடக்காம கூட இருக்கலாம். ஒருவேளை நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்காம இருக்கிறோம். இந்த நிமிடம் மரணிச்சிட்டோம்னா நாளைக்கு என்ன ஆகும்? நம்ம நினைச்ச கவலை எதுவுமே இல்லையில. நம்ம நாளைய பற்றின 4 வருஷத்தை பற்றின பிளான போட்டிருக்கிறோம். முயற்சி செய்வோருடைய முயற்சிக்கு அல்லாஹ் வழியை இலசாக்குறான்னு அல்லாஹ் சொல்றான். முயற்சி செய்ய வேண்டும், அது தவறு கிடையாது. அதை பற்றி கவலைப்பட்டு பயந்து பயந்து நம்ம அழிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த காரியம் எதுவுமே நடக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அதுல ஒன்று நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். 2க்குமே வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்படின்னா அல்லாஹ் ஒருத்தர் தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய பேட்டர்ன் தான் இங்க போகும், நம்ம பேட்டர்ன் போக. 4 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு அடுத்து, 2 வருஷத்துக்கு ஒருத்தர், நாளைக்கு, நாளை மறுநாள், சனிக்கிழமை என்னென்ன பிளான் போடுறோம் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா? அப்புறம் எதுக்கு அல்லாஹ்? அப்புறம் எதுக்கு அவர் ரப்புல் ஆலமீன்? நம்ம நினைக்கிறது நடந்தா அல்லாஹ்வே தேவையில்லையே. அல்லாஹ் தான் பேரரசன். இந்த ரப்புடைய அரசன் அவன் தான். அவன் நாடதான் நடக்கும், அவனுடைய பேட்டர்ன் தான் நடக்கும், நம்மளுடைய கோடெல்லாம் நடக்காது. இப்ப நாளைய பற்றின பயம் நம்மிடத்தில் நிறைந்து கிடக்குதுல்ல,
நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு அது நடக்காம போயிட்டா ஒண்ணுமே இல்லைங்க. கடந்த காலத்துல எத்தனையோ விஷயத்தை நினைச்சு சின்ன வயசுல நம்ம கவலைப்பட்டிருப்போம். நான் ஒரு கேமரா வச்சிருக்கேன், அதை எங்க அத்தா பிடிச்சி வாங்கி தரமாட்டேன்னு வித்துட்டாரு. முதல்ல சம்பாதிச்சு கேமரா தான் வாங்கணும், அதான் டார்கெட். அவ்வளவு கவலை, அவ்வளவு அழுதுட்டேன் எதிர்காலத்துல செய்யணும். நான் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்தது, இந்த மாதிரி கேமரா போன்லாம் கிடையாது. கேமரா வாங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. சின்ன வயசுல ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம், எதிர்காலத்துல செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அந்த காலம் வரும்போது தேவையில்லாம இருக்கு. இப்ப நம்ம அத்தா காலத்துல ஒரு ஓட்டு வீடை வாங்கி கட்டி வச்சிருந்தா பெரிய விஷயம், அல்லது நோக்கியா பட்டன் போன் வாங்கி பையனுக்காக சேர்த்து வச்சிருக்க எதிர்காலத்துக்கு வச்சிருந்தாங்க, நீங்க தூக்கி வீசி இதெல்லாம் ஒரு போன் தூக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒன்றை நம்முடைய பையனுக்காக சேர்த்து வச்சிருப்போம், எதிர்காலத்துல அவருக்கு தேவையே நாம தூக்கி வீசிட்டு போயிடும். எதிர்காலத்துல என்ன மாறுனே தெரியாதுங்க. ஏன் எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? எதிர்காலம் பற்றிய கவலையே கிடையாது, பயம்தான். பயத்தை தான் கவலைன்னு சொல்றோம். கவலைங்கிறது கடந்த காலத்துல. சரி, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படலாமா? நேற்றுக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அதனுடைய பாதிப்பின் இடத்துல இருக்கு, அதனாலதான் என்னுடைய தொழில் இப்படி ஆயிடுச்சு, குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம் வச்சுக்கிறேங்க. இதையாவது செய்யலாமா? கடந்த காலத்துல அல்லாஹ் விதித்ததுக்குள்ள யுசீபனா இல்லாம கத்தவெல்லாம் இல்லடா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவுமே நடக்காது. அல்லாஹ் நாடியது நடந்துச்சு, அவ்வளவுதான். எதிர்காலத்துல இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா ரப்பு இருக்கிறான், அவன்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு சரியா போவோம், பாதையை தேடுவோம், முயற்சி செய்வோம், அவ்வளவுதான். இந்த கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறதே கிடையாது. கவலை என்பதே இஸ்லாத்துல இல்லாத ஒன்றுதான். எதுக்கு கவலைப்படலாம்னா, நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? திடீர்னு மௌத்து வந்துட்டா என்ன செய்யறது? இந்த நிமிடம் நமக்கு மௌத்து வந்துருச்சு, யாரும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கவலைப்படணும். அந்த கவலை நம்ம இடத்துல வரவே மாட்டேங்குதுங்க, எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க. இப்ப மௌத்தாயிடுறேன், அல்லாஹ் இடத்துல போய் நிக்கிறேன், என்ன பதில் இருக்கிறது? நிரந்தர வாழ்க்கை, அதுக்கு தயாரிப்பு வேணும்ல. இந்த உலகத்துல நாளைக்கு இருக்க மாட்டோம், அதை பத்தி கவலைப்படுறோம். நாளைக்கு அது நடக்கவே நடக்காது, அதை பத்தி நடந்துமோன்னு கவலைப்படுறோம். நிலையாக ஒன்று நடக்கும், நிச்சயமாக நடக்கும், அதுல நம்ம நிற்போம். அதை பற்றின கவலை நம்மிடத்தில் இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் விடையளிக்கக்கூடியவன். இன்னொரு வாய்ப்பு அளித்தால் இதை தொடர்ச்சியாக நம்ம இன்னும் பார்க்கலாம்.